Hey, hi, hello, welcome to my channel. After a long time, இன்னைக்கு குயிக்காக ஒரு ஃபுல் பாடி கெட்டல் பெல் ஒர்க் அவுட் எடுத்துருக்கு. டோட்டலாகவே வந்து ஒரு 6 வேரியேஷன் தான், 7ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் வேரியேஷன் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஸோ 7 வேரியேஷன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேரியேஷன் பாருங்கள், நம்ம பாடி வந்து ஸ்விங் பண்ண போகிறோம். நான் எந்த மாதிரி பாடி பெண்ட் பண்ணியிருக்கேன், நம்ம பட்டு நல்லா பின்னாடி தள்ளிட்டு ஸ்லைட்டாக நீ பெண்ட் பண்ணி பேக்கை வந்து ஃப்ளாட்டாக வச்சு பாடியை பெண்ட் பண்ணி கெட்டல் வந்து நான் எப்படி பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி பிடிக்கணும். நம்ம அப்பர் பாடி மட்டும் ஸ்விங் பண்ணணும், ரைட் லெஃப்ட்டுன்னு. நீங்கள் நெக்கையோ அப்பர் பேக்கையோ லூஸ் விட்டிங்கன்னா இடுப்பு எதுவுமே லூஸ் விடக்கூடாது, டைட்டாக வச்சு இந்த மாதிரி ஸ்விங் பண்ணணும். கோர் நல்லா எங்கேஜ் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் வேரியேஷன், ஒரு ஸ்விங் பண்ணிவிட்டு கெட்டலில் வந்து ஒரு மேலே வந்து ஒரு அப்ரைட் ரோ மாதிரி, பட் இது அப்ரைட் ரோ மாதிரி இருக்காது. ஜஸ்ட் அந்த கெட்டலை வந்து மேலே புல் பண்ண போகிறீங்க. நல்லா பாருங்கள், நான் எந்த மாதிரி புல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி. ஆக்சுவலாக இந்த வேரியேஷனுக்கு வந்து ஒரு வெயிட் கம்மி ஒரு கெட்டலும் ஒரு ஹெவி வெயிட் கெட்டலும் தேவைப்படும். நான் வந்து இந்த வேரியேஷன் செய்கிறது வந்து 8 kg, ஹெவி வெயிட் வந்து என்கிட்ட 12 kg தான் இருக்குது. உங்கள்கிட்ட அதை விட அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். சைட் போஸில் பாருங்கள், இதே மாதிரி ஸ்விங் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் வந்து ஒரு புல் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பண்ணணும். தேர்ட் வேரியேஷன் ஸ்விங்கு தான். பாருங்கள், இந்த ஸ்விங் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்விங்கில் வந்து நான் மேலே பாடி ஸ்டாண்ட் பண்ணுறேன், செகண்ட் ஸ்விங்கில் வந்து நான் ஸ்குவாட் உட்காடுறேன். தெரியுதுங்களா? அதாவது பாடியவே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். அதுதான் சைடில் பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்விங்கில் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன், செகண்ட் ஸ்விங்கில் வந்து நான் வந்து ஸ்குவாட் போகிறேன். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள், உங்கள் பட்டும் ஆம்ஸ்ட்ரிங்கும் சூப்பராக வேலை செய்யும். ஓகே? ப்ளஸ் கெட்டில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, விட்டுட்டிங்கன்னா முன்னாடி இருக்கவங்க காலி, இல்லைன்னா கண்ணாடி காலி. ஓகேங்களா? அடுத்த வேரியேஷன் பாருங்கள், அரவுண்ட் த வேர்ல்டு உங்கள் ஹெட்டை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் நீ வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் எந்த மாதிரி கொண்டு வரேன்னு பாருங்கள். நான் ரைட் சைடு நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக்கை வந்து மேலே வந்து லிஃப்ட் பண்ணுறேன். இதே மாதிரி பண்ணணும். இது வந்து ஃபுல்லாக, அதாவது இந்த எல்லா என்டையர் ஒர்க் அவுட்டுக்கும் நீங்கள் வந்து கோர் எங்கேஜ் பண்ணிக்கணும். நல்லா கோர் எங்கேஜ் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து 30 to 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து கவுண்ட் வச்சுக்கலாம், 15 கவுண்ட்ஸ் இல்லைனா 20 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகே, அடுத்த வேரியேஷன் பாருங்கள். இது வந்து ஹெவி வெயிட் எடுத்திருக்கேன். லெக் நல்லா வைடாக வச்சுட்டு நம்ம லேட்ரல் ஸ்குவாட் பண்ணுறோம்ல, சேம் அதே தான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி மாற்றி பண்ணுறோம். எந்த சைடு நாங்கள் லெக்கு பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் ஹேண்டில் வந்து கெட்டல் இருக்கும். நான் எந்த மாதிரி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணணும். ஒரு லெக் பெண்ட் ஆகும்போது இன்னொரு லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இது ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு கோரு, க்ளூட்டு, இது எல்லாமே இது எல்லாமே ஒர்க் ஆகும். இது வந்து நீங்கள் ஒரு 30 கவுண்ட்ஸ் கூட அழகாக பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் வேரியேஷன் தான் இது. இது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஸ்விங் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் லஞ்சஸ் போகிறோம். நம்ம லஞ்சஸ் போகும்போது கெட்டல் வந்து மேலே ஃபுல்லாக போகணும். ஆனால் வந்து இது வந்து கண்ட்ரோலாக பண்ணணும். நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டரில் வந்து இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது. சைட் வியூ பாருங்கள், இதே மாதிரி ஸ்விங் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள். எந்த அளவுக்கு நான் மேலே லிஃப்ட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு மேலே போய் கண்ட்ரோலாக கீழே இறக்கணும். கெட்டல் பெல் வெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் லெக் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் சிங்கிள் லெக்காகவே. 15 இல்லைன்னா 20 நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேரியேஷன் ஒன்று பண்ண பார்த்தீங்களா, அப்பர் பாடி ஸ்விங்கு, அதை பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு குயிக்காக நம்ம வந்து இருந்த இடத்துல பண்ணிடலாம். ஒரு ஸ்மால் வெயிட், ஒரு ஹெவி வெயிட். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். பை, டேக் கேர், see you.